ஜெகநாதன்கிறது ஸ்ரீமன் நாராயணன் திருமால் ஆதி ஜெகத்காரண பூதனான எம்பெருமான் ஜெகநாதஸ்ய பூபதே விஷ்ணோர் நாம சஹஸ்ரமே ஸ்ருணு பாப பயாபஹ. அந்த விஷ்ணுனுடைய திருநாமத்தை சொல்லு. அப்ப கீழேந்து சொல்ல வந்ததெல்லாம் இப்ப விஷ்ணுங்கிற இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். எதை கொண்டு போய் நாம சேர்க்கணும்? யத சர்வாணி பூதானி பவந்த்யாதி யுகாகமே யஸ்மிம் ச பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷயே தஸ்ய லோக பிரதானஸ்ய. அந்த ஜகத்துக்கெல்லாம் சிருஷ்டிக்கு காரணமா இருக்கானே அவனுக்கு தான் ஜெகநாதன் பேர். ஜெகநாதஸ்ய பூபதே விஷ்ணோர் நாம சஹஸ்ரம். அவனுக்கு விஷ்ணுன்னு திருநாமம். அவன் நாம சஹஸ்ரத்தை பத்தி மேல நான் சொல்ல போறேன். என்ன ஆரம்பிக்கிறார் பீஷ்மாச்சாரியர். விஷ்ணுவான எம்பெருமான் திருமால். அந்த திருமால் ஸ்ரீமன் நாராயணன். அவன காரணத்தே உண்டானவன். ஜெகத்தத்தனைக்கு சிருஷ்டிக்கு காரணம் இல்லையோ நாராயணன். ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சொன்னார், நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனன் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். நாராயணன் பிரம்மாவை படைக்க நாபி கமலத்திலே, பிரம்மா தன்னுடைய திருமேனியிலிருந்து சிவனை படைக்க, அவர் ஆறுமுகத்தான படைக்க, அவர் அவர் அவர்னு ஒத்தத்தரா நாம படைப்பு பார்த்துட்டே போயிட்டு இருக்கும் இல்லையோ. இந்த படைப்பு வளர்ந்துட்டே போகும். இது இத்தனை எவனிடத்திலிருந்து தோத்தித்துன்னு பார்த்தா பிரம்மமான ஸ்ரீமன் நாராயணிடத்திலிருந்து. அதைத்தான் சொன்னார் இங்கே, யத சர்வாணி பூதானி பவந்த்யாதி யுகாகமே யஸ்மிம்ச பிரளயம் யாந்தி. இந்த பூலோகம் சிருஷ்டிக்கப்படுறதே ஒரு அழகு. இது இத்தனை எங்க போய் ஒட்டின்னு இருக்கும் தெரியுமா? பெருமானுடைய திருமேனியிலே பிரளய காலத்துல ஒட்டின்னு இருக்கும். எப்படி ஒட்டின்னு இருக்கும்னு கேட்போம். எப்படின்னா கண்ணு மூக்கெல்லாம் ஒண்ணுமே எதுக்குமே இருக்காது, நாமமும் இருக்காது, ரூபமும் இருக்காது. அப்ப என்ன நாமம் இருக்கும்? பெருமாளுடைய நாமம் மட்டும் இருக்கும். நம்ம நாமம் தான் இருக்காதுன்னு சொன்னேன் தவிர அவனுக்கு சஹஸ்ரநாமம் என்னைக்கு போகவே போகாது. இது பிரளயம் வரட்டும், எது வேணா வரட்டும், சஹஸ்ரநாமம் இருக்கிறது இருந்துட்டே தான் இருக்க போறது. எம்பெருமான இடத்துல போய் ஒட்டின்னு இருக்கும். இந்த பொற்கொல்லர்கள்லாம் வேலை செய்யறத பார்த்துருக்கீங்களோ இல்லையோ? ஒரு சின்ன மேசை போட்டுப்போம், அதில் வச்சுட்டு இப்படி மெதுவாக அறுத்து தங்க வேலை பண்ணுவோம். அது பொடி பொடியா தங்கம் கீழே ஒதிரும். சீதையை பத்தி வால்மீகி சொல்றார், கம்பனு சொல்றார். சீதை ஒரு இடத்துல ஒரு எட்டு நடந்து திரும்பி போயிட்டு வந்தா பின்னாடியே போய் தங்க பொடியை எல்லாரும் திரட்டின்னு வரணுமா. சீதை நடந்து போயிட்டு வந்தாள்னா அத்தனை திருவாபரண சாத்தின்னு இருக்காளா, அந்த திருவாபரணத்திலேருந்து அவன் நடந்த வேகத்திலே தங்க பொடியா தூவிண்டு போகுமா. நமக்கு தோணும் நம்ம இருக்கிற காலத்துல இருந்திருக்கலாம், பின்னாடி போய் நாமான எடுத்துன்னு வந்திருக்கலாம். இப்போ தங்கப்பொடி தூவிண்டு சீத்தை போவள், அதை திரட்டின்னு வரணும் இல்லையோ. தங்கப்பொடியை கையால திரட்டவே முடியாது. என்னமா திரட்டுவோம்? மெழுகு கையில வச்சிருப்பான் இந்த பொற்கொல்லன். அவன் மெழுகால இப்படி ஒத்துவான். ஓத்தினான்னா அத்தனை துகளை அந்த மெழுகுல ஒட்டினிடும். இந்த மெழுகு மாதிரி பரபிரம்மத்தை வச்சுங்கோ, அதுல இந்த தூள் ஒட்டின்னு இருக்கும் இல்லையோ, அதை போலத்தான் நாம எல்லாரும் இந்த பிரளய காலத்துல போய் ஒட்டிப்போம். அது இப்படி இருக்கும், அதுல எல்லாம் நாம போய் ஒட்டிப்போம். இது நமக்கு பேரும் இருக்காது, ஊரும் இருக்காது, வித்தியாசம் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. இது என்ன பண்ணும்? இந்த பிரளய காலம் முடிஞ்ச உடனே பிரம்ம சங்கல்பிக்கும். பகுஸ்யாம் பிரஜா ஏய நாமரூபே வியாக்கரணவாணி ஹந்தாக மிமாஸ்திஸ்திரோ தேவதாக நாமரூபே வியாக்கரவாணி. நான் ஓரொரு தேவதைக்கு அந்தரியாமியாக புகுந்து சிருஷ்டிக்க போகிறேன் சங்கல்பிக்கும். கைய கால இந்த பிரம்ம அசைக்கவே அசைக்காது, ஒண்ணும் பண்ணாது. சங்கல்ப சக்தியாலேயே அத்தனையும் படைச்சிரும் பிரம்மம். அதுதான் வேத சம்பிரதாயம். நம்ம வைதிக சம்பிரதாயத்துக்கு அதான் ரொம்ப சிறப்பு. எதுவும் ஒண்ணு அசையவே அசையாது, பிரம்மனே தான் சிருஷ்டிக்கும். இந்த சிருஷ்டிக்கச்சே எது காரணம்னு பேசியிருந்தோம் இல்லையோ. ஒரு மண்ணு பானை நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மண்ணு பானை பண்றதுக்கு 3 அவசியம் தேவை. முதல்ல மண்ணு வேணும், அப்பதான் பானையே பண்ண முடியும். ரெண்டாவது குயவம் வேணும், அப்பதான் பானையே பண்ண முடியும். மூணாவது அந்த மண்ணை வச்சு சுத்துறதுக்கு ஒரு சக்கரமும் ஒரு தண்டமும் வேணும். அதுல வச்சு சுத்தி அப்படியே கையில என்னமோ பண்ணுவோம். நம்ம பண்ணி பார்த்தோம்னா பாதியா உடஞ்சு கையோட வந்துடும். அது அவனுக்கு தான் பண்ண தெரியுமே தவிர என்னத்தையோ ஒரு சுத்தி விடுவான். இந்த கையை எப்படின்னா ரொம்ப அழகா வந்துடும் மண் பாத்திரம். அந்த கையை கூட பண்ணாது பிரம்மம், நினைச்சே அத்தனை முடிச்சிடும். இந்த குயவன் பண்ண ஆரம்பிச்சானே 3 காரணம் வேண்டியிருந்ததா. முதல்ல மண்ணு வேண்டியிருந்தது, அதுக்கு உபாதான காரணம்னு பேர். அடுத்து ஒரு ஆள் வேண்டியிருந்தது பண்றதுக்கு குயவன், அவனுக்கு தான் நிமித்த காரணம்னு பேர். மூணாவது சக்கரை சுத்துறதுக்கு வேண்டியிருந்தது இல்லையோ, அதுக்கு சககாரி காரணம்னு பேர். அதே போல அழகா ஒருத்தர் கேள்வி கேட்டார், நாங்க இத்தனை பேர் இவ்வளவு பெரிய மண்டபத்தில் உட்கார்ந்துருக்கோம், இவ்வளவு பெரிய உலகம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு, இது எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர் ஆர்? இதுக்கு மண்ணு எது? இதுக்கு குயவன் ஆறு? இதுக்கு சக்கரம் எது? 3 கேள்வியும் கேட்டோம். அழகா வேதாந்தம் பதில் சொல்லிடுது, இந்த 3ம் பிரம்மன் தான் கொடுத்து. இதுதான் ரொம்ப ஆச்சரியம் இதுல. இப்போ என்ன என்னைக்கும் பொற்கொல்லனாலே, இப்போ ஒரு கொல்லன் பண்றார், குயவன் பண்றாருன்னா, குயவன் கார்த்தால எழுந்துட்டார், அடியேன் இன்னைக்கு 10 குடமாக போகிறேன் அப்படிலாம் அவரால் சொல்லவே முடியாது. 10 குடம் பண்ண போறேன்னு தான் அவரால் சொல்ல முடியுமே தவிர நான் 10 குடம் ஆக போகிறேன் அவரால் சொல்லவே முடியாது. ஆனா பிரம்மன் சொல்லும், நானே ஜகத்தாக ஆக போகிறேன். அதனால மண்ணும் பிரம்மன் தான், படைக்கிற குயவனும் பிரம்மன் தான், அதுக்கு உதவி பண்ற தண்ட சக்கரங்களும் பிரம்மன் தான்.
நம்ம சம்பிரதாயத்துல பிரம்மத்தை தவிர மத்த எத்தையும் காரணம் ஒத்துக்கிறது இல்லை. அபின்ன நிமித்தோபாதானம் பிரம்ம. பிரம்மசூத்திரத்துல தேரின கருத்து சாதித்தார் வேதார்த்த சங்கிரகத்திலே சுவாமி ராமானுஜரம். நிமித்த காரணம், சககாரி காரணம், உபாதான காரணம், 3 காரணமும் பிரம்மம் தாங்கிறது அசைக்க மாட்டாத சம்பிரதாயம். ஆழ்வாரானதான் ஒரு பாசுரத்துல சொன்னார், வேர் முதலாய் வித்தாயினார். பிரம்மத்தை பார்த்து சொல்றார், நீதான் வேர், நீதான் முதல், நீதான் வித்துனார். இந்த 3த்துக்கு என்ன வித்தியாசம்னு தெரியாது. இப்போ வேர்னாலும் காரணம் தான், வித்துனாலும் காரணம் தான், முதல் நாளும் காரணம் தான். வேணும்னு ஆழ்வார் 3 சொன்னார். அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேனே, நடுமத்தியத்துல உட்காந்து காரணம். சாமி நடுநாளும் மத்தியம்னாலும் ஒண்ணுதான், எதுக்கு இப்ப 2 தடவை சொன்னீர் அப்படின்னு கேட்க வேண்டியதான். அதே போலத்தான் ஆழ்வார் என்ன பண்ணார், வேர் முதலாய் வித்தாயினார். 3க்கும் ஒரே அர்த்தம். பின்ன எதுக்கு 3 சொன்னார் தெரியுமா? 3 காரணமா பிரம்மம் இருக்கான்னு இல்லையோ, மண்ணாகவும் இருக்கான், குயவனாகவும் இருக்கான், தண்ட சக்கரமாகவும் இருக்கான்னு இல்லையோ, இந்த 3 காரணத்தமும் பிரம்மத்துக்குண்டு. அதுவேதான் உருவாரத்துக்கு ஆரம்பிக்கும். உருவாக ஆரம்பிக்கிறதுன்னா பிரம்மத்தை மாத்தி விடுறதுக்கு ஒத்தரால முடியாது. இப்ப இந்த மெழுகு இருக்கா, மெண்ணில கொண்டு போய் தங்கத்தை ஒத்தி வச்சோமா, இப்ப இந்த தங்கத்துகள் சங்கிலியாக போறதுன்னா இவ்வளவுதான் வித்தியாசம். முன்னாடி போய் தங்கமா ஒட்டின்றது அவங்கிட்டே, இந்த மெழுகுதான் பரமாத்மா, தங்க பொடி பொடியா போய் ஒட்டின்றது. இந்த தங்கப்பொடி சங்கிலியாக ஆரம்பிக்கும் இல்லையோ, மோதிரமாறுதோ இல்லையோ, அட்டிகளாறுதோ இல்லையோ, ஒட்டியானமாறுதோ இல்லையோ, அதை போலத்தான் ஜகத்து மாறுறதுக்கு ஆரம்பிக்கும். நாம் அத்தனை பேர் ஊர் இல்லாமல் நம்முடைய ஆதி ரூபத்துல போய் ஒட்டினுடுவோம். அதற்கப்புறம் மேற்கொண்டு சங்கிலி ஆக்கரா போலே நம்மையும் ஆக்குகிறான் எம்பெருமான். அதுல முதல்ல எதை சிருஷ்டிப்பன் தெரியுமா? அதில் பிரதம தத்துவம் மகான், மூல பிரகிருத்தின்னு ஒண்ணு கையில வச்சுருப்போம். அந்த மூல பிரகிருதி முதல்ல மகான்னு மாறும். மகான் அகங்காரமா மாறும். அதுல இருந்து இந்திரியங்களை படைச்சிடுவான், பஞ்சபூதங்களை படைப்பன். இந்த பூத சிருஷ்டிங்கிறது எம்பெருமானுக்கு முக்கியமான சிருஷ்டி. பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் 5 விஷயத்தை சொல்றோம் இல்லையோ, இந்த 5 பத்தின சிருஷ்டி ரொம்ப முக்கியம். முதல்ல இருந்து எப்படி படைக்கணும்? ஆகாசத்தை தான் முதல்ல படைப்பன். ஆகாசம், ஆகாஷாத் வாயு, அடுத்தது வாயுவை படைப்பன் காற்று, வாயோர் அக்னி, காத்துல இருந்து தீய படைப்பன். அக்னே ராபகா, சூக்ஷ்மமான அர்த்தம் பார்த்துங்கோ. அக்னே ராபகா, தீயிலிருந்து தான் தண்ணீரையே பிரம்மம் படைக்கும். தீக்கும் தண்ணீருக்கும் 2க்கும் சேரவே சேராது, இது அழிக்கும். ஆனா படைக்கிறச்சே பிரம்மம் எப்படி படைக்கிறது தெரியுமா? ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னே ராபகா, அத்த பிருத்திவி, தண்ணீர்ல இருந்து தான் பிருத்திவியே படைக்கும். இந்த 5 சேராமல் விரல கூட நம்மால அசைக்கவே முடியாது. ஒரு காரியத்துக்கு இந்த 5 வேணும். அது என்னமா சுவாமி, அவர் என்னத்தையும் படைச்சு வச்சிருந்தா இந்த 5 எனக்கு எதுக்குன்னு நாம கேட்போம். நித்தியம் கார்த்தால தளிகை பண்றதுக்கு ஆரம்பிக்கிறோம். இந்த தளிகை பண்ணச்சே இந்த 5 வேணுமா இல்லையா பாருங்க. பிருத்திவி, மண்ணு தேவையா நமக்கு? என்ன அரிசி விளைஞ்சதே மண்ணுல இருந்து தான். அரிசி இல்லாத இவர் எங்க தளிகை பண்ண? ஒன்னும் கொதிக்கவே போறது இல்லை, அவ்வளவுதான். அன்னைக்கு வழி இல்லைன்னு அர்த்தம். அதனால கண்டிப்பா பூமியில இருந்து அரிசி வேணும். பிருத்திவி ஆயிடுத்து. அந்த அரிசியை களைஞ்சி போடுறதுக்கு முதல்ல ஜலம் ஒன்று இருக்கும் இல்லையோ, அதுக்கு தண்ணீரை எடுத்துப்போம். அரிசியும் தண்ணீரையும் சேர்த்து பிரயோஜனம் இல்லை. அதை கொதிக்க விடுறதுக்கு கீழே நெருப்பு ஒன்று இருக்கும் இல்லையோ, அதுக்கு வேண்டிய நெருப்பையும் வச்சா எடுத்துப்போம். சுவாமி நெருப்பு எரியணும்னா காத்து வேணுமே, காத்தையும் சொல்லிட்டோம். இப்போ பிருத்திவியா எடுத்து, அக்னியா எடுத்து, ஜலமா எடுத்து, வாயுவா எடுத்து, ஆகாசம் எதுக்குன்னு கேட்டேன். கண்டிப்பா வேணும். இப்ப சாதம் ஆயிடுது, பிரசாதம் ஆன அப்புறம் வைக்கிறதுக்கு இடவழி வேணும் இல்லையோ, அதுதான் ஆகாசம். என்ன ஏதாவது ஒரு இடத்துல அதை வச்சாகணுமே. வைக்கணும்னா ஒரு திறந்த இடவழி இல்லாத எப்படி வைக்க முடியும்? நித்தியம் கார்த்தால நம்ம தளிகை பண்ண ஆரம்பிக்கச்சேவே பஞ்சபூதங்களும் தேவைப்படாது. இப்போ நான் இந்த இடத்துல உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன். உபன்யாசம் பண்ணணும்னா பண்றதுக்கு இந்த 5 எப்படி வேணும்னு பாப்போமா? முதல்ல ஒரு இடத்துல உட்கார்ந்தாகணும் சுவாமி, பிருத்திவி ஆயிடுத்து. அதுக்கப்புறம் தண்ணீர் வேணுமான்னு கேட்டா கொஞ்ச நாள் மட்டும் இந்த நாட்களை என்னுடைய எச்சல் ஊறாம இருக்கட்டும், அப்ப தெரியும் நான் பேசுற லட்சணம். அடுத்த நிமிஷம் எனக்கு பேசவே வராது. அந்த தண்ணீர் ஊறின்னு இருக்கிற வரைக்கும், நான் இழுத்துன்னு இருக்கிற வரைக்கும் தான் அதை பேசுறதுக்கே வரும். வத்திப்படுத்து வாயில பேசுறதுக்கு வழியே கிடையாது. 2வது நினைப்படும் தண்ணீர் வேணும். அக்னி வேணுமா? ஒன்னும் காணும், ஒன்னும் சுடராப்புல தெரியலையே. இப்போ அக்னி வேணுமான்னு கேட்போம். உள்ளுக்குள்ள பெரிய அக்னி, ஜாடராக்னி, இதுக்குள்ள எப்பவும் கொதிச்சுட்டே இருக்கும். அது கொதிக்கத்தான் பேசுறதுக்கு சக்தியே எனக்கு வெளியில வரும். உள்ளுக்குள்ள அந்த அக்னி வேலை செய்யலைன்னா இவன் பேசுறதுக்கு வழியே கிடையாது. இப்ப பேசுறதுக்கு அக்னி தேவைப்படுறது. இப்போ காத்து வேணுமா? நாம பஞ்ச பிராணங்கள் ஓடிட்டு இருக்கலன்னா நான் எங்க பேசுறது? இப்போ பஞ்ச பிராணங்களும் தேவை. திறந்த வழி வேணுமான்னா இந்த உடம்பு ஆடுறதுக்கு ஒரு வழி வேண்டாமா? அதுக்காகவான கண்டிப்பா வேணும் இல்லையோ. ஆனா பேசணும்னா 5 வேணும், எழுதணும்னா 5 வேணும், தளிகப்பணும்னா 5 வேணும். இதனாலதான் இதை முதல்ல சிருஷ்டிச்சுடுறான் எம்பெருமான். ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்ன பிருத்திவி, பிருத்திவியாம் ஓஷதையா, இது இத்தனை சிருஷ்டிச்சு முடிச்சிருவான். அதுக்கப்புறம் அவன் பண்றது ரொம்ப வேடிக்கையான வேலை. இந்த ஒன்னொன்னுக்கு ஒரு குணம் உண்டு. பிருத்திவினா மண் இருக்கும் இல்லையா, வாசனை தான் அதுக்கு இருக்கிற குணம். மண் வாசனை ரொம்ப நாளா சொல்லுமே, எப்பவும் வாசனை அடிக்கும் பிருத்திவி. அடுத்தது அக்னி, ரூபம் தான் அதுக்கு இருக்கிற குணம்.
அதே போல தண்ணீர், ரசம், நாக்கால சுவைத்து தானே தண்ணீரை பார்க்க முடியும். ரசம் தான் அதுக்கு இருக்கிற குணம். வாயு, ஸ்பர்ஷம், வாயுங்கிறது தொட்டுண்டே தான் போகுமே தவிர என்னால கண்ணால பார்க்க முடியாது. ஆகாசம் போன்னு சத்தம் போட்டுட்டே இருக்கும். அப்ப 5 எடுத்தா சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்த. இந்த 5 தான் இந்த 5க்கு மேற்பட்ட குணம். இந்த 5 சேர்த்து ஒரு கலக்குவன் பெருமான் தனித்தனியா வச்சிருவே மாட்டான். இந்த 5 என்ன பண்ணுவோம், பாதி பாதியா வெட்டுவான். ஆகாசத்தை பாதியா வெட்டுவான், ஒரு பாதி அத்தோடையே விட்டுடுவான். ஆகாசத்துல மிச்ச பாதி இருக்கும் இல்லையோ, அதை 4 துண்டா போடுவான். அந்த 4 துண்டையும் மிச்ச 4ஓட சேர்ந்து கலந்துருவான். வாயுவை 2 துண்டா போடுவான், ஒரு பாதி அத்தோடையே விட்டுடுவான், இன்னொரு பாதியை 4 துண்டா போடுவான், மிச்ச 4ஓட சேர்ந்து கலந்துருவான். கலப்படத்தை ஆரம்பிச்சு வச்சவரே அவர் தான். என்ன இன்னைக்கு வரைக்கும் இதெல்லாத்தையும் இன்னும் கலந்துட்டே இருக்க முடியல. இது தானே ஆகாசம் வாயுவா மட்டும் தனித்தனியா இருந்தது. தனித்தனியா இருந்து எந்த உதவியும் ஆகவே ஆகாது. 5 சேர்ந்தா தான் எந்த ஒரு காரியத்தையுமே நம்மால பண்ண முடியும். அதனாலதான் பகவானே இதுக்கு பஞ்சீகரணம்னு பேர். 5 சேர்த்து பிசிஞ்சு எல்லாத்தையும் சேர்த்து இப்ப உருட்டிவிட்டான். அதை வச்சுட்டு தான் முதல் சரீரத்தையே பண்ணுவான். அந்த சரீரத்தை பண்ணிவிட்டு இது வரைக்கும் இந்த ஆத்மாவெல்லாம் ஒரு மூலையில ஓட்டிருந்தது. இத்தனை நாள் இந்த அச்சித் தத்துவத்தை வச்சு இத்தனையும் உருவாக்கி விட்டான். முதல் சரீரம் தயார். இப்ப இந்த சரீரத்துக்குள்ள ஒரு ஜீவாத்மாவை பூர்த்தி ஆகணும் இல்லையோ, திரும்பும் பிரம்மம் தன் உடம்புடைய இன்னொரு பக்கத்துலதான் இத்தனை ஜீவாத்மாக்களும் போய் ஓட்டின்னு இருக்க. அதனுடைய பாப புண்ணிய கணக்கை எடுன்னு எடுத்த உடனே இன்னென்ன ஜீவாத்மா, இன்னென்ன பாப்பம், இன்னென்ன புண்ணியத்தான் கணக்கும் தெரியும். பிரம்மா பதவியில வைக்கிறதுக்கு யார் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கா கேப்பன். இந்த ஜீவாத்மா தான் ராமசுவாமி, எங்கார் சுவாமி, இவர் தான் ரொம்ப தூரம் நிறைய புண்ணியம் பண்ணி வச்சிருக்கார் சொல்லுவோம். கணக்க தூக்கி வர பிரம்மா சரீரத்துக்குள்ள போடும். சொல்லிட்டான்னா பிரம்மா சரீரத்துக்குள்ள போயிடும். அதுக்கப்புறம் இவர் போய் திருப்பார்கடல்ல சனிச்சு விடுவார். இவர் திரும்பிய மகனே உன் சமர்த்து, ஒன்ன நான் படைச்சா எடுத்து இனிமே உன் சிருஷ்டி வியாபாரத்தை நீ பார். இது பிரம்மன் சிருஷ்டிக்கிற பிரகாரம் இல்லையோ, இதைத்தான் தெரிவித்தார். யஸ்மிம் ச பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷயே. இது இத்தனை சிருஷ்டிக்கப்படும், மறுபடியும் பிரம்மத்திடத்துல போய் சேரும். இதை சேர்றது அதை விட ஆச்சரியம். இப்ப சிருஷ்டியா எடுத்தா ஆகாசத்துல இருந்து வாயு, வாயுல இருந்து அக்னி, அக்னில இருந்து தண்ணீர், தண்ணீர்ல இருந்து பிருத்திவின்னு சொன்னோம். திரும்ப அழியரிச்சு என்ன ஆகும் தெரியுமா? பிருத்திவி போய் தண்ணீர்ல சேரும், தண்ணீர் போய் அக்னியில சேரும், அக்னி போய் வாயுல சேரும், வாயு போய் ஆகாசத்துல சேரும், ஆகாசம் போய் அகங்காரத்துல சேரும், அகங்காரம் மகான்ல சேரும், மகான் பிரகிருதியில சேரும், பிரகிருதி பிரம்மத்திடத்துல சேர்ந்துரும். இது எப்படி வெளியில வந்ததோ அதே கிரமத்துல திரும்ப போய் பிரம்மத்துல சேரும். இப்படி பிறந்து மாறி பண்றதே அத பண்ணுபவன் ஆரோ அவனை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஏக தெய்வம்னு கேட்டுன்றதே தர்மபுத்திரா. அந்த தெய்வம் ஆறு தெரியுமா? தெய்வத்தன் தேவதானாம் ச பூதானாம் யோக்யயப்பிதா யத சர்வாணி பூதானி பவந்தியாதி யுகாகமே. அப்ப பிரம்மத்திடத்திலிருந்தே தான் ஜகத்து உண்டாருது, பிரம்மத்திடத்திலேயே தான் போய் ஜகத்து சேர்ந்துடுறது. இப்போ இது புரியறதுக்காக ஒரு திட்டாந்தம் சொல்றேன். மயில் ஆடும், மழை மேகத்தை கண்டா மயில் ஆடும் இல்லையோ? ஆண் மயிலுக்கு தான் தோகை உண்டு, பெண் மயிலுக்கு இல்லை. இந்த பெண் மயிலை பார்த்த உடனே ஆண் மயில் ஆடுறதுக்காக ஆரம்பிக்கும். அந்த ஆண் மயில் பெண்ணை பார்த்த உடனே தோகை அழக்கா இப்படி விரிச்சு ஆடும். கொஞ்ச நாள் ஆடும், ஆடி முடிச்ச உடனே போறோம்னு தோண்டி படிச்சுன்னா உடனே தன்னுடைய தோகையை மூடினுடும். இப்ப இந்த மயிலினுடைய தானே இந்த தோகை. அதே போல இந்த ஆண் மயிலா பிரம்மத்தை வச்சுங்கோ. பெண்மயில் தான் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். இந்த மகாலட்சுமிங்கிற ஸ்ரீதேவி நாச்சியார்ங்கிற பெண்மயில பார்த்த உடனே ஆண்மயில்ங்கிறது தோகையை விரிச்சு ஆட ஆரம்பிக்கும். இந்த தோகையை விரிக்கிறது தான் சிருஷ்டி. பிரம்மன் தான் தோகையை விரிச்சதோ இல்லையோ சிருஷ்டி பண்ணும். தாயார கொஞ்ச நாளை பார்த்துட்டு போறன்னு தோணிப்படுத்தினா உடனே தன் தோகையை மூடினுடும். அதான் பிரளயம். ஒரு மயில் தன் தோகையை பிரித்து தோகையை சுருக்குமா போலே பிரம்மம் இந்த உலகத்தனை படைக்கும், உலகத்தெல்லாம் முடிச்சிடும். இது என்னத்துக்கு இப்ப மயில் திருஷ்டாந்தம் சொன்னோம்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். என்ன காரணம்னா மயிலினுடையதுதான் தோகை. மயில் வேற தோகை வேறன்னு பார்த்தா மயிலோட எப்பவும் சேர்ந்ததுதான் தோகை. அதே போல இந்த உலகம் முழுக்க எப்பவும் பிரம்மத்துக்கு தான் சரீரம். நாம ஒண்ணு அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போயிடவே முடியாது. பிரம்மத்தினுடைய சரீரமாவே தானே நாம அத்தனை பேர் இருக்கோம். மயிலினுடைய தோகையை போல இந்த தோகையை விரிக்கிறாப்புல ஜகத்தை மூடுவன், ஜகத்தை சிருஷ்டிக்கிறான். தோகையை மூடி நுடுறாப்புல ஜகத்தனை திரும்பி அவங்ககிட்டே சேர்ந்துரும். அதனால உடனே ஒருத்தர் கேட்டார், அப்ப பிரம்மமும் ஜகத்தும் ஒண்ணுன்னு சொல்லலாமான்னார். பிரம்மம் பரமாத்மா, உலகம் நாம படைக்கப்பட்டிருக்கோம். அப்ப பரமாத்மாவையும் உலகத்தையும் ஒண்ணுன்னு சொல்லிட்டா என்னன்னார். ஒரு சின்ன கேள்வி கேட்டுங்கோ. மயிலையும் தோகையும் ஒண்ணுன்னு சொல்லலாமா? மயிலிடத்திலிருந்து தான் தோகை பிரியுது. தோகையை மூடியா எடுத்துன்னா சிருஷ்டி முடிஞ்சு படுத்துன்னு அர்த்தம். ஆனா யாரும் மயிலையும் தோகையும் ஒண்ணுன்னு சொல்றது இல்லையே. அப்ப என்னன்னு சொல்றா? தோகை மயிலுக்கு உடல்னு சொல்றா, தோகை மயிலுக்கு அடங்கினதுன்னு சொல்றா. அதே போலதான் உலகம். ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் உலகம் அத்தனையும் பிரம்மத்துக்கு உடலை போலே. அது அத்தனை சுருங்கும், அது அத்தனை விரியும். இன்னொரு திட்டாந்தம் சொல்றேன். ஒரு சின்ன பூச்சி, இந்த பட்டு பூச்சி எல்லாம் கூடு கட்டும் இல்லையோ, இந்த செலந்தி பூச்சின்னு சொல்றமே, அது தன் நாக்கிலேருந்து நீளமா ஒரு நூலை விட்டுண்டே போகும். அந்த நூலை வச்சு அழகா கூடு கட்டும். கடைசியில ஒரு நூல் அப்படி தொங்கும்.
அதை பிடிச்சுன்னு தொங்கிட்டு இருக்கோம் ரொம்ப ஜாக்கிரதையா. இது இவ்வளவு அழகா கூட்டையும் கட்டிவிட்டு அந்த ஒரு நூல்ல கீழே தொங்கிட்டு இருக்கும். யாரான்னு எதிரி வராப்புல இருந்தா அந்த பூச்சி என்ன பண்ண தெரியுமா, கிடுகிடுன்னு தன் வாய்க்குள்ள இழுக்க ஆரம்பிச்சிடும் அந்த நூலை. மொத்த வீடு 5வது நிமிஷம் காணப்படும். தானே தன் வாயில அந்த நூலை வெளியில விடும். அந்த வீட்டுல தானே வசிக்கும். போரும்னு தோணிப்படுத்தினா மொத்த நூலையும் தன் வாய்க்குள்ள இழுத்துடும். அதே போலத்தான் பிரம்மத்தினுடைய சிருஷ்டிப்பு. இந்த நூல் வாயிலிருந்தே தானே வருது. இந்த பூச்சியினுடைய வாயிலிருந்தே நூல் வருதா? அதே போல பிரம்மம் தன்னுடைய சரீரத்திலிருந்தே தான் ஜகத்தை படைக்கும். போரும்னு தோணிப்படுத்தினா தம் வாய்க்குள்ளே அத்தனை இழுத்து நோடுறது இல்லையோ, அதே போல அத்தனை இழுத்து நோடும். உடனே ஒருத்தர் கேட்டார், அப்ப செலந்தி பூச்சியின் நூலையும் ஒண்ணுன்னு சொல்லலாமான்னார். சொல்ல முடியாது. நூல் வேறதான், செலந்தி பூச்சி வேறதான், உலகம் வேறதான், பிரம்மம் வேறதான், ஜீவாத்மா வேறதான், பிரம்மம் வேறதான். ஆனா என்ன ஒழிக்க முடியாத தொடர்பு தெரியுமா? நூல் செலந்தி பூச்சிக்குள்ளே தான் இருக்கும். அதுதான் அதுக்கு இருக்கிற பெருமை. நூல் வேற செலந்தி பூச்சியா இருந்தாலும் அதை வெளியில விட்டுட்டு தான் உள்ள வாங்குறது இல்லையோ, அது செலந்தி பூச்சி திட்டாந்தம். இன்னொன்னு சொல்றேன், தன்னுளே திரைத்தெழும் தரங்கவன் தடங்கடல், தன்னுளே திரைத்தெழும் தடங்குகின்ற தன்ம போல். திருமழிசை ஆழ்வாரோட அழகான பாசுரம். கடல் பாக்கிறமோ இல்லையோ, நம்மூர்காரர்களுக்கு புரிய வச்சுடலாம். கடல் இருக்கே, அந்த கடல்ல திரைங்கிறது அலைகள். திரை எழும்னா அலை எழுமோ இல்லையோ, கடல் நிறைய பெருசா இருக்கும். அதுல இருந்து அலைகள் இப்படி மேல எழறது. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப போய் விழுந்துரும். கேட்டார், சுவாமி இந்த அலை எங்கேருந்து வந்ததுன்னார். கடல்ல இருந்து. இது கூட பதில் சொல்லணுமா? இப்ப கடல்ல இருந்து தான் அலை வந்ததுன்னு. திரும்ப எங்க போய் சேரும்? கடல்லையே போய் சேர்ந்துரும். இப்ப ஸ்லோகத்தை பாருங்க. யத சர்வாணி பூதானி பவந்தியாதி யுகாகமே யஸ்மிம்ஷ பிரளயம் யாந்தி. எதிலிருந்து தோன்றுமோ எதுல போய் சேருமோன்னாரா? கடலாட்ட அதை வச்சுங்கோ. எதிலிருந்து அலைகள் தோற்றும்? கடலிலிருந்து. எதுல அலை போய் சேரும்? கடலிடத்தே. வாஸ்தவம். அப்ப கடலையும் அலையும் ஒண்ணுன்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. கடல் வேற அலை வேறதான். அப்ப பிரிச்சு எடுத்துடலாமா? முடியாது. பிரிக்கிறதுக்கு முடியாது. இதுதான் பிரம்மத்துக்கு நமக்கும் இருக்கிற நெருங்கின தொடர்பு. நாம் அத்தனை பேர் அவனுடைய உடலை போலே அவனிடத்திலிருந்து தான் சிருஷ்டிக்கப்படுகிறோம். அவனிடத்துல தான் சென்று லயிக்கிறோம். ஆனா அவனை விட்டு நம்ம பிரிச்சு விடலாமான்னா முடியவே முடியாது சுவாமி. என்னைக்கு செலந்தின் இடத்திலிருந்து நூலை பிரிக்கிறோமோ, என்னைக்கு மயிலின் இடத்திலிருந்து தோகையை பிரிக்கிறோமோ, என்னைக்கு கடலில் இருந்த அலைகளை பிரிக்கிறோமோ, அன்னைக்கு தான் பிரம்மத்திடத்திலிருந்து நம்மையும் பிரிக்க இயலும். இது ஒரு நாள் பிரிக்கவே முடியாத அற்புதமான தொடர்பு. யத சர்வாணி பூதானி பவந்தியாதி யுகாகமே யஸ்மிம் ச பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷயே தஸ்ய லோக பிரதானஸ்ய ஜெகநாதஸ்ய பூபதே. லோகத்துக்கே பிரதான பெருமான் ஜெகநாதன் அவனுக்கு திருநாமம். ஜெகநாதஸ்ய பூபதே விஷ்ணோர் நாம சஹஸ்ரமே ஸ்ருணு பாப பயாபா. அவனுக்கு தான் விஷ்ணுன்னு திருநாமம். அந்த விஷ்ணுவான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அவனே படைக்கிறான், அவனே காக்கிறான், அவனே அழிக்கிறான். அதனால் முழுமுதற் கடவுளும் அவன்தான். ஸ்ரீமன் நாராயணன் ஒரு கை காட்டினார். இவன் என்ன பண்ணா? அந்த தர்மபுத்திரன் அந்த ஸ்ரீமன் நாராயணன் பரமதத்துல இருப்பேன்னு ஆகாசத்துல பார்க்க ஆரம்பிச்சான். பீஷ்மர், ஐயோ இவ்வளவுதானா உனக்கு இருக்கிற புத்தி? அவன் தான் உன் பக்கத்துல தோளோட தோல் வச்சுன்னு உன் அத்தை பிள்ளைன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான் பாரு. இவனை பத்தி தான் இத்தனை அழி பேசிட்டேன். ஏன்னா இது பெருசுன்னு சொன்னோம்னா ஆகாசத்துல பார்க்க ஆரம்பிச்சிடும் எல்லாரும். நம்ம பக்கத்துல இருக்கான்றது மறந்தே போடும். அப்ப சொன்னார், தேவகி நந்தன சிருஷ்டா, தேவகி பிள்ளைன்னுட்டு உன் உறவுக்காரனா உட்காந்துருக்கான் பாரு தனுபுத்திரா, அவனை பத்தி தான் இத்தனை நாளி பேசியிருந்தேன். பவந்தியாதி யுகாகமே யஸ்மிம் ச பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷயே தஸ்ய லோக பிரதானஸ்ய ஜெகநாதஸ்ய பூபதே. ஏ பூபதே ராஜாவே, ஜெகநாதனை பத்தி சொல்றேன். ஜெகநாதஸ்ய பூபதே விஷ்ணோர் நாம சஹஸ்ரமே ஸ்ருணு பாப பயாபகம். உன்னுடைய பாபங்களத்தனை தொலைவதற்காக விஷ்ணுனுடைய நாம சங்கீர்த்தனத்தை பண்ணுவோம். ஸ்ருணு பாப பயாபகம். யானி நாமானி கௌணானி விக்யாதானி மகாத்மனா. எந்த எம்பெருமானுடைய ஓரோரு குணத்துக்கும் ஓரொரு திருநாமம் சொல்லப்பட்டதோ, நாமானி கௌணானி. கௌணானின்னா அவனுடைய குணங்களை சொல்றதுக்காகத்தான் திருநாமமே. யானி நாமானி கௌணானி விக்யாதானி. ஓரொரு ஊர்ல ஓரொரு குணத்தை காட்டுகிறான் எம்பெருமான். அந்தந்த குணத்துக்காக ஒரு பேர் இருக்கும் இல்லையோ. விக்யாதானி மகாத்மனா, பெரியோர்களாலே கொண்டாடப்பட்ட திருநாமங்கள். தானி சர்வாணி பூதானி, அந்த அத்தனை திருநாமங்களையும் பவந்தி உனக்காக நான் சொல்ல போறேன். விஷ்ணோர் நாம சஹஸ்ரமே ஸ்ருணு பாப பயாபகம். யானி நாமானி கௌணானி விக்யாதானி மகாத்மனா ரிஷிபி பரிகீதானி தானி சர்வாணி. அது அத்தனை உனக்காக சொல்ல போறேன். பீஷ்மாச்சாரியர் யுதிஷ்டிரனுக்கு சொல்ல, சரி இனிமேல் திருநாமங்களை பத்தி சொல்ல போறாருன்னு ஆவலோடே காத்திருந்தான் யுதிஷ்டிரன். விஸ்வம் விஷ்ணு வஷட்காரகான்னு தொடங்கி மேலே பீஷ்மாச்சாரியர் நாம சங்கீர்த்தனத்தையும் சொல்லி நாமங்களுடைய ஏற்றத்தையும் சொன்னார்னு அபிப்பிராயம். திருக்குணங்களுக்காகத்தான் நாமங்கள். அந்த எம்பெருமான் நமக்கு இருக்கிற உறவு முறை தெரிஞ்சுட்டாத்தான் அம்மாவனுடைய நாமத்தை சொல்றா போலே கவலைப்படாமல் யோக்கியதையை பத்தி சிந்தனை பண்ணாமல் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுவோம்.
அப்படின்னு ஆழ்வாருடைய அபிப்பிராயப்படி இந்த கோட்டியிலே தெரிவித்துக் கொண்டு மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்கள். நாளை சாயங்காலம் இந்த இடத்திலே சாத்துமறை நடைபெறும்.